நமக்கு சாத்தியமானதாக ஆகும் என்பதை நாம் இந்த இடத்தில் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, பரிசளிப்பு விழா என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவம். இந்த நேரத்தில் இந்த பரிசளிப்பு விழா எதற்காக நாம் நடாத்துகின்றோம்? எங்களுடைய பிள்ளைகளை அவர்களை ஆர்வப்படுத்துவதற்காக, எங்களுடைய குழந்தைகளை அவர்களை கல்வித்துறையில் அவர்கள் முன்னேறி நாளைக்கு சமூகத்தில் கல்விமான்களாக அவர்கள் மிளிர வேண்டும் என்பதற்கு அவர்களை ஆர்வப்படுத்தி நாம் நடாத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சம்பவம். இந்த நல்ல நேரத்தில் அன்பார்ந்த தாய்மார்களே, அன்பார்ந்த தந்தைமார்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அது இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை ஏற்று, இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை உள்வாங்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த இயல்பில் தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த இயல்பை, இந்த இயற்கையை, இந்த யதார்த்தத்தை யார் மாற்றுகிறார்கள் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? ஃபஅபவா, அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான். சகோதரிகளே, தாய்மார்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் யுஹவ்விதானி, அந்த குழந்தையை யூதனாக மாற்றுகிறார்கள். வயுனஸ்ஸிரானி, அவனை கிறிஸ்தவனாக மாற்றுகிறார்கள். வயுமஜ்ஜிசானி, அவனை சிலை வணங்கியாக மாற்றுகிறார்கள். சகோதரர்களே, கவனத்தில் எடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகள் எப்படி பிறக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் இந்த மார்க்கத்தை தன்னுடைய மனதில் ஆழப்பதித்து இறை வழியில் நடக்கக்கூடிய அந்த யதார்த்த நிலையில்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்றது. ஆனால் குழந்தைக்கு மாற்றம் எப்படி வருகின்றது, எதனால் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை விளக்கும் போது நபி அவர்கள் பெற்றோர்கள் தான் இதற்கு காரணம் என்பதை விளக்கி சொல்கிறார்கள். சகோதரர்களை, நினைத்து பாருங்கள். சுபுஹு தொழுகாமல் தாயும் தந்தையும் தூங்குகிறார்கள் என்றால் எப்படி அந்த குழந்தை சுபுஹு தொழும் குழந்தையாக மாறும்? ஒழுக்கமாக ஆடை அணியாத ஒரு தாயாக அந்த தாய் இருந்தால் எப்படி ஒழுக்கமாக ஆடை அணியும் குழந்தையாக அந்த தாயினுடைய மகள் இருக்க போகிறாள்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் புகைக்கிறார், சிகரெட் குடிக்கிறார் என்றால் தந்தை, எப்படி அந்த பிள்ளை எதிர்காலத்தில் இந்த புகைத்தில் இருந்து தூரமாகி வாழும்? எனவே பெற்றோர்களாகிய நாம் முன் உதாரணங்களாக, பெற்றோர்களாகிய நாம் எங்கள் பிள்ளைகளுக்கு முன் உதாரணங்களாக வாழாவிட்டால் அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்களே நசுக்குகின்றோம், அவர்களுடைய எதிர்காலத்தை நாங்களே மோசமாக்குகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு அடுத்தவர்களை முன்னுதாரணமாக சொல்வதற்கு முன்பு நாங்களே, பெற்றோர்களாகிய நாங்களே முன்னுதாரணங்களாக வாழ்ந்தால்தான் அவர்களுடைய எதிர்காலம் மிளிரும், அவர்களுடைய எதிர்காலம் சுபீட்சத்துக்குரியதாக மாறும் என்பதை உங்கள் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தி இந்த நல்ல நேரத்தை வழங்கிய இந்த அமைப்பினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இந்த உலகத்தில் நாம் எப்படி இஸ்லாத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோமோ இதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனத்திலும் எங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து நல்ல முஸ்லீம்களாக சந்தோஷப்பட்டவர்களாக நாம் இருப்பதற்கு எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல வாய்ப்பளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. السلام عليكم. எங்களுடைய வரதமாதிதியின் உரையை செவிமடுத்தோம். தொடர்ந்து எங்களுடைய பரிசுகளை வழங்கும் வைபவம் சரியாக 6 மணிக்கு 5 நிமிடங்கள் இருக்கின்ற போது இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அவசரமாக குழந்தைகள் வந்து தங்களுடைய பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசளிப்பு விழாவிலே முதலாக இந்த பரிசளிப்பு விழா நடைபெற மூல காரணமாக இருந்த ஒரு மாணவிக்கு மதரசத்து நூரின் அதிபர் ஒரு விருதினை வழங்கும் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. மாணவி எஃப் ரஸ்னா
அக்ரம் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மதரசத்து நூரின் அதிபர் ஜஸாக்கல்லாஹ் களிலே ஆண் மாணவர்களுக்காக நடைபெற்ற கட்டுரை போட்டியிலே முதல் 3 இடங்களை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைப்பதற்காக மாநகர சபை உறுப்பினர் ஷரஃப்தீன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ். அடுத்து அறிவுக்களஞ்சிய போட்டியிலே கலந்து கொண்டமைக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள நாம் மதரசத்துல் அம்ஹர் பி பிரிவு மாணவர்களை அழைக்கும். சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் ரிஸ்வான் ஃபாயிஸ் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் MHM அஷ்ரப் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். MAF ஷிஃபானா, ZAF அரஃபா, MF ரிஃப்னா, MIF ஷஹானா, MBF ருக்ஷானா. சான்றிதழ்களை வழங்கி வைப்பதற்காக ஜனாப் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். முஅஸ்ஸரா நாலிம் கடைசியாக. அடுத்து ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்து அஜ்மல் ஷதஃபா ஃபிர்தௌஸ். இந்த அறிவுக்களஞ்சிய போட்டியிலே இறுதிப் போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர் அணி இப்பொழுது விருது பெறும் சிறுவர்கள். இவர்கள் இந்த விருதுகளை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் ஹினூன் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். நாதிர் நௌஃபர், ஷரஃப் ஃபவாஸ், அர்கம் ஷஹீர், அப்துல்லா இல்மி, அப்துல்லா இல்மி, ஆதில் அசாத். போட்டிகளிலே பரிசுகளை பெறும் மாணவியர் அடுத்து அந்த பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் MHM ஹில்லரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கடைசியில் கொடுப்போம், இதை கொடுப்போம். அறிவுக்களஞ்சிய போட்டியிலே ஆண் பிரிவிலே 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்களுக்கான பரிசுகளையும் சான்றிதழ்களையும் இப்பொழுது பெறவிருக்கிறார்கள். அவற்றை வழங்கி வைப்பதற்காக சகோதரர் இஸ்மத் சலீம் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அப்துல்லா கலீலுர் ரஹ்மான், ஃபிர்சான் சுலைமான், நிஷாத் நௌஃபல்.
அடுத்து ஒரு தொகுதி வெத்தட்டுவை சேர்ந்த மற்றொரு சகோதரர் இஸ்மத் சலீம் அவர்களை இந்த இல்மாஸ் முபீன் நலீம், இல்மாஸ் சாதிக், ரஃப்ஷான் ஃபாயிஸ், அத்தாஸ் அகர்கான், நவீஸ் நசீம், MKM ரிஹான். பெற்றுக்கொள்வதற்காக மதரசத்துன் நூர் பி பிரிவின் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவியர் தாருல் ஐயாஷ் ஏ சகோதரர் அலிகான் அவர்களை அன்போடு இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். ISF ஃபரீஹா, ISF ரிஸ்மியா, IF அஸ்ரா, SF ஜஹ்ரியா, MNF ஜஹரா. தங்களுடைய இரண்டாம் இடத்துக்கான வெற்றிக்கண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாணவர்கள் இந்த மேடையிலே தங்கியிருக்கவும் தாருல் ஐயாஷ் ஏ பிரிவு அறிவுக்களஞ்சிய போட்டியிலே பெண்கள் பிரிவில் இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த அணிக்கான ஜஸாக்குமுல்லாஹ் வெற்றிக்கண்ணத்தை வழங்கி வைப்பதற்கு சகோதரர் ஜுல்ஃபி அவர்களை அணியின் தலைவி ஃபாத்திமா ஷஸ்னா அணியின் தலைவி வெற்றிக்கண்ணத்தை பெற்றுக்கொள்கிறார். வெற்றி பெற்ற மதரசத்துன் நூர் ஏ பிரிவு மாணவர்கள் இப்பொழுது தங்களுக்கான பரிசில்களையும் சான்றிதழ்களையும் வெற்றிக்கிண்ணத்தையும் பெறவிருக்கிறார்கள். அதனை வழங்கி வைப்பதற்காக ஷேக் ரம்ஜான் ஃபாரிஸ் மதனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சுஹைல் ஃபவாஸ் அவசரமாக வாருங்கள். நுசைக் நைசர், இல்ஹாம் இஸ்மத், உமர் ஹில்ரி, சுபஹான் ஃபாசில், அன்ஃபாஸ் மும்தாஸ். இந்த நிகழ்வுகளை துஆவோடு நாங்கள் நிறைவு செய்யலாம். இன்னும் பெண்களுக்கான பரிசுகள் மாத்திரமே வழங்கப்பட காத்திருக்கின்றன. அந்த மதரசத்துன் நூர் ஏ பிரிவு மாணவர்களின் வெற்றிக்கண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக சாத் ஃபவாஸ் அணியின் தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.
ஜஸாக்கல்லாஹ். பெண்கள் பிரிவிலே வெற்றி ஈட்டிய மாணவர்களுக்கான பரிசுகள், சான்றிதழ்கள், வெற்றி கிண்ணங்கள் வழங்கி வைப்பதற்காக தாருல் குர்ஆன் லிபராஇமில் ஈமான் அதிபர் ஷேக் நாதிம் அவர்களை இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். ஏ பிரிவின் மாணவியர் வெற்றி ஈட்டினார்கள். அந்த ஜைனப், ஷஜீரா, சாதிக், நிஃப்லா, சியாம், சாலிஹ்.